ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின்வின் ட்ரா வந்து 817. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று அக்ஷயா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 096. இதில் நான் வந்து பி போர்டில் எடுத்த நம்பர் 9 தான், சி போர்டில் 6. ஓகேவா? நேற்று ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 9, 6. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ அக்ஷயா ரிசல்ட்டுக்கு அதுக்கு முன்னால் இருக்கிற காரூண்யா நம்பர் ஏபி போர்டு டபுள்ஸில் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 4 நாள் 16னா அதுக்கு அடுத்த நாள் 6. 9 9 81 அதுக்கு அடுத்த நாள் வந்து 8 பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 9 9 81 அதுக்கு அடுத்த நாள் 8. இப்போது நேற்று அக்ஷயா ரிசல்ட்டுக்கும் அதுக்கு முன்னால் காரூண்யா ரிசல்ட்டு ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா 3 எடுத்திங்கன்னா 9. அதனால் 9 தான் பி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி இன்னொரு கம்பேரிசன் என்ன சொன்னேன்னா, அக்ஷயா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 9 0 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து 6 இல்லைனா 7 பாஸ் ஆகலாம்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி 6 நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருந்தேன். நேற்று ரிசல்ட்டுக்கு 7 6லேருந்து 6 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த கம்பேரிஷனில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 9 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வார வின்வின் நம்பர் வந்து 808 430. இப்போ போன வார வின்வின் ரிசல்ட்டில் இங்கே 3வது டிஜிட்டில் 8 நம்பர் இருக்கும். இதே மாதிரி பாஸ் ஆன வின்வின் ரிசல்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்த வார நம்பர் எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 7 6 8 9 4 6. அதுக்கு அடுத்த வார வின்வின் நம்பர் 632 ஏபிசி போர்டு மட்டும். இங்கே 9 1 8 1 8 8. அதுக்கு அடுத்த வார வின்வின் ஏபிசி போர்டு வந்து 998. இங்கே 4 5 8 0 1 6. அதுக்கு அடுத்த வார வின்வின் நம்பர் ஏபிசி போர்டு வந்து 845. இங்கே 808 430 போன வார நம்பர். வின்வின் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வாரத்தில் 3வது டிஜிட்டில் 8 நம்பர் இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற ஏ போர்டு நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 8 9 72. அதுக்கு அடுத்த நாள் வந்து அடுத்த வாரத்தில் வந்து 2 பாஸ் ஆகிருக்கணும். இங்கே 8 1 8. அதுக்கு அடுத்த வாரத்தில் 8 பாஸ் ஆகிருக்கணும். இங்கே 8 × 0 எடுத்தாலும் 0 தான் பாஸ் ஆகணும், இல்லை ஒரு சில டைமில் 8 பாஸ் ஆகும். அப்படி எடுத்திங்கன்னா 8 பாஸ் ஆகிருக்கணும். இப்போது போன வார ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 8, ஏ போர்டு நம்பர் 4. 8 4 எடுத்திங்கன்னா 32. 32னா 3 இல்லைனா 2 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். 3 இல்லைனா 2. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வின்வின் சார்ட் மட்டுமே, வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். 3வது டிஜிட்டில் 8 நம்பர் இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 9 72னா 2. 8 1 8னா 8. 8 × 0 0 இல்லைனா 8னா இங்கே 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வார ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 8, ஏ போர்டு நம்பர் 4. 8 4 எடுத்தால் 32. 3 2 இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். இப்போ நம்மளுக்கு போன வார வின்வின் நம்பர் பார்த்தீங்கன்னா 430. இப்போ நம்மளுக்கு போன வார வின்வின் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 430. இங்கே பி போர்டில் 3 நம்பர் இருக்குது. வின்வின் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 3 நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 6 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 632. அதுக்கு அடுத்த வாரம் 065. 132. அதுக்கு அடுத்த வாரம் 146. 533. அதுக்கு அடுத்த வாரம் 016. இது இப்போ இங்கே வின்வின் ரிசல்ட்டில் 3 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 6 பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 3 இருக்கும்போதே 132. பி போர்டில் 3 தான், அதுக்கு அடுத்த வாரம் 146னா 6 பாஸ் ஆகிருக்கணும். இப்போ அடுத்து எந்த ரிசல்ட்டு பாருங்கள். இங்கே 533. அதுக்கு அடுத்த வாரம் 016. இங்கேயும் 3 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 6. இப்போ போன வாரம் வின்வின் நம்பர் 430. பி போர்டில் 3 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 பாஸ் ஆனால் இந்த 6ன்ற நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். இப்போ போன வாரம் வின்வின் நம்பர் வந்து 430, ஏ போர்டு நம்பர் 4. ஏ போர்டில் 4ன்னு பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். வின்வின் ரிசல்ட்டு 416. அதுக்கு அடுத்த வாரம் 705. 496. அதுக்கு அடுத்த வாரம் 804. இங்கே 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 70. இங்கே 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 80. இப்போ 4 இருக்கும்போதே 90ன்னு பாஸ் ஆகணும். இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். 4 70 4 80. இப்போ 4 90ன்னு பாஸ் ஆகலாம். அதனால் 90 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து ஜென்ரலாக சார்ட் வச்சு சொல்கிற நம்பர் தான். இங்கே 4 70 4 80. இப்போ 4 90ன்னு பாஸ் ஆகலாம். அதனால் 90 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 90, பி கேல்குலேஷன் 6, சி போர்டில் 3 2. இப்போ இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 963 962 063 062. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 96 06. பிசி 63 62. ஏசி பார்த்தீங்கன்னா 93 92 03 02. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து வின்வின் சார்ட் மட்டுமே, வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும்
உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 90, பி போர்டில் 6, சி போர்டில் 3, 2. பாக்ஸ் வந்து 963, 962, 063, 062. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 9606, பிசி வந்து 6362, ஏசி வந்து 9392, 0302. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.